நீங்க தேடி வந்தமான அந்த மக்களை தோல்வி மக்களை நானும் கூட பார்க்கல. இருந்தாலும்மா எப்படி விடமா தேடி வந்தீங்களா, படிக்க வந்தீங்களா, படிக்க வந்தீங்களா அல்லது துரத்தி வந்தீங்களா? உங்க மாணவமானே அது எப்படிப்பட்டமானே அது எப்படிலாம் விஷயத்த கொஞ்சம் சீக்கிரம் தெரிஞ்சுவாங்க. அந்த தமிழகத்தில் வளமை நடுவாமல் வந்தாரவர்களுக்கும் பழமையும் நகராமல் எண்ணத்தில் கவனமில்லாமல் இருந்தார் என்று தெரியாது எனக்கு. பொன்னாருக்குள் புகழாரம் சூடி நன்றப்புடன் நாடி வரவேற்ற தலைவியை வருக, எழுத்துக்கு முதலிய வருகை என்று தனித்து வரவேற்ற முதல் வெற்றிமணிக்கு சொந்தக்காரர் மறுமுறையில் அழகான ஒரு மான் கூட்டம் கட்டளை வெற்றி மாநிலத்தை பிடிப்பதற்காக நானோடு என்று அழகான அந்த மான்குட்டியை பார்த்த உடனே இந்த மானை பிடிக்கணும் என்று என்னுடைய மான் எப்படி மான் அப்படின்றத எடுத்துக்கிட்டேன்னா என் மான்களை உங்களுக்கு ஒரு ஆவல் இருக்கும். எங்க மாநிலத்தை பெருமை சொல்லுங்க என் மானுடைய அழகப்படி இப்படிப்பட்ட மானெல்லாம் விட்டு போகக்கூடாது. இடத்துக்கு தகுதி முடியல உங்கள்ட்ட கேட்டு பிடிக்கிறாங்க வந்து நிக்கிறேன். அனுமதி கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, அனுமதி கொடுத்தீங்கன்னா போதும். அனுமதி கொடுத்தீரா? பிடிக்கவா பிடிக்கவா மாலை பிடிக்கவான்னு வந்திருக்காரு. சம்மதம் கொடுப்பீரா?
மாடு இருக்காங்க. மாடு இருக்கு. எங்க இருந்து வந்திருக்கீங்க? வெள்ளிமலைனா வெள்ளிமலைனா என்ன மலை? கழுகுமாமலை சொந்தக்காரர். கழுகுமாமலை. ஆமா. எப்படி முடிச்சிட்டீங்க? அரச படிக்கிறது. யாரு இருக்கீங்க? கழுகுமாமலை. அங்க இருந்து இங்க இருந்து இது என்ன இடம்? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல். ஆமா. சாரல் என்னப்பா? சாரல் என்றால் ஓரத்துல. ஓரம். ஆமா. அடி வாரம். சாரல் இருக்கு. கழுகுமாமலை வெள்ளிமலை வந்து வேலிமலை வந்திருக்கீங்க. வேலி என்றால் யாகம். யாகம் வளர்க்கக்கூடியது முனிவர்கள். முனிவர்கள் வரக்கூடியது உங்களுக்கு என்ன வேலை? அழகான மான்பட்டி வந்து நிக்கிறது. மான்பட்டி இருக்கா? மான் நிக்குது. மான் இல்ல. இருக்குங்க. அட இருக்குமா? இல்லங்க. அட இன்னும் நல்லா பாருங்க. இருக்குதுல்ல. அந்த தேவையெல்லாம் பேசி நீங்க தேவையில்லாம மறுக்கிறீங்க. மான் இல்ல. மான் இருக்கு. இல்லாத பொருள் இருக்குன்னு சொல்ல அவசியம் இல்ல. ஒரு பொருள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே. அதான் இருக்குன்னு அவசியம் இல்ல. வராத தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. மான் இருக்குதுல்ல. எங்க இருக்கு? இந்த பக்கத்துல நிக்குதாங்க. தேவையில்லாம பேசுங்க. அட இல்லங்க. இங்க வாங்க. மான பாத்தீங்க பாருங்க. என்ன அழகுங்க. அழகான எண்ணெய் போட்டு என்ன வளர்ச்சி பாத்தீங்களா? அப்படி விட்ட வளர்ச்சி எப்படி இருக்குமோ அது போல என்னுடைய மானுடைய புருவம் இல்லைங்க. சாப்பாடு போன்ற கண்ணம். இது பாருங்க கண்ணத்தை பாத்தீங்கன்னா கண்ண மாதிரி இருக்குங்க. இப்படி பாருங்க என்னுடைய மாடு பச்சை எப்படி தெரியுமா இருக்கு? என்னங்க அரிசி வந்தீங்கன்னா பச்சரிசி 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 அப்படியே அடிக்க வச்சது மாதிரி அப்படியே முத்து முத்தா இருக்குங்க. அழகான வெண்சென்று கருத்து கோவை படங்களை போடுறீங்க. சங்கீதம் வரும் இங்க பாருங்க. அவர் பேர் சங்கா. எப்படின்னா எத்தனையோ சங்கம் இருந்தாலும் என்னுடைய மானுடைய கழுத்து பகுதி அழகான அப்படி நடந்தா நிறைய உடுக்கு மாதிரி விடுங்க. ஆமா இதைய பாட்டு வச்சுக்கிறேன். உடுக்கு போல உடுக்கு போல போட்டு அப்படி இது என்னுடைய மானுடைய நடையை பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அண்ணன் நடை என்ன பண்ண போறீங்க? அப்படி நடக்கல ரோபமான நடக்கிறப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பிடிச்சிருக்கு என்ன செய்ய போறீங்க? அதுக்காக தட்டு வச்சேன். அழகான பாய் வாங்கி வச்சிருக்கேன். பட்டு மெத்த எப்படி வாங்கிருக்கீங்க? மெத்த வந்து 20,000 வாங்கி வச்சிருக்கீங்க. ரொம்ப சீப்பா தெரியுது. கடந்தனால நீங்க 70,000 அது உழவு பறிச்சு பறிச்சு உள்ள வந்து வச்சு அப்படி முதுக்கு அந்த அப்படி பார்த்து எப்படிப்பட்ட அந்த பெத்த மட்டுமா பாயை பிடிச்சு பாயை பிடிச்சு பார்த்து பாயை பிடிச்ச உடனே அந்த பாயை படுக்கணும் போனோம். நீங்க வர கோலையில அப்படியே உங்களா பின்னி பின்னி அப்படியே பின்னி பின்னி எப்படி பண்ணி பின்னி கிடக்கணும் கோலை அது மாதிரி மாடு நானும் அப்படியே பின்னி ஆமாங்க. நீங்க வேற நாயோட ஆசை பிரியோட வரைக்கும் நம்ம அதோட ஆசையோட நக்கிற நாயும் கொத்துற ஓடி அனைவரை ஓடி என்ன பண்ணுமா? சேவலை பார்த்த உடனே நீங்க பார்த்தாதான்னு ஒரு ஏற்றம் கொண்டீங்க எடுத்து வைத்து மிக்கதோ வந்து போச்சு மிக்கமனம் செய்து வந்தாலும் அக்குள வேறதாமோ அகண்ட புழு உண்டாகுமோ குக்கரே குக்கரெல்லாம் குழந்தை பறியலாமா? இது நாய் தானே. நக்கிற நாய்க்கு என்ன தெரியும்? இந்த நாயை கொண்டு போய் குளிப்பாட்டி சொல்றேன். இந்த நாயை கொண்டு போய் குளிப்பாட்டி நடுமலையை வச்சு பொட்டு வச்சு பூ வச்சு அலங்காரம் எல்லாம் நாய் தானே. எப்ப நீ என்னமோ பட்டு மத்த பாயி கோரப்புள்ளுன்றியப்பா எப்படி பக்கத்துல வச்சு மூந்து வந்துகிட்டே இருக்க போறியா? நீங்க வேற மண்டிகை தூக்கி விட்டு பக்கத்துல போய் மான் பக்கத்துல நிக்க நீ மானில பாக்க சரி நான் வெச்சத்துல சிரிக்க நான் கேட்கிறேன் என்ன பண்ணாரு ஓவரா வாங்குற சம்பளத்துக்கு அதிகமா பேசுறது என்ன கையில கணை சிறிமுகம் இதுக்கு என்ன தன்மை? இங்க பாருங்க காட்டுல ஒரு நீட்டு வந்து அப்படியே அம்மா அந்த தன்மை இருக்கு. என்ன தன்மை? பால்ல வந்துடும் கோலம் அகோரம் காந்தம் காந்தம் அப்படி வச்ச வச்சுங்களேன் அப்படி பட்டு வந்து ஒட்டிக்கலாம். கற்பூர புத்தி மாதிரி அப்படி பட்டு வச்சு வச்சுங்களேன் கவலை புரியாது. இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. காந்தத்தின் உடையது கவரக்கூடியது ஈர்ப்பு விசை அப்பேற்பட்ட தன்மை உடையது. ஆமா இந்த சிலிமுக கலை ஆமா சொல்றீங்கப்பா. ஏன்னா ஆம்பளை பிள்ளைய போது நீ அதிகமாவே பேசுவேன். உன்னை பேச விட்டு இடம் கொடுத்துருமா நீ அதிகமாவே கொஞ்சம் பாலசுப்ரமணியம் நான் கேட்கிறேன். சிலிமுக கலை அதோட தன்மை என்னதுன்னா காந்த சக்தி கவரக்கூடியது ஈர்ப்பு விசை முடியல. அப்பேற்பட்ட பொருள் எதுக்கு பயன்படும் அப்படின்னா இந்த சிலிமோட்டை அப்படி காட்டுனாலும் நீட்டுனாலும் வாங்க வந்துடும் பக்கத்துல படக்குன்னு வந்துடும் அப்பேற்பட்ட பொருள் அப்பேற்பட்ட
நீங்க உங்களுக்கு புரியல மான பிடிக்க மாட்டேன் ஒரு கொசுவ கூட உன்னால பிடிக்க முடியாது கொசுவ பிடிக்க என்ன முத பேச விட முத பேச விட்டு அதிகமா பேசிட்டு போற நான் கேட்கிறேன் நான் கேட்கிறேன் அந்த கடையை வச்சு கூட ஓ மாடு பக்கத்துல போய் நின்று கொஞ்சம் சிறுமுறை கடையை ஒரு நீட்டி நீட்டி அந்த சிறுமுறை கடையை உங்க மான் குட்டிக்கு நேரம் ஒரு காட்டு காட்டி ஓ மானை பிடிக்க பக்கு இல்ல ஓ மானை பிடிக்க துப்பு இல்ல ஓ மானை பிடிக்க விதி இல்ல இந்த வீரவசனம் எல்லாம் கேட்டியமா என்ன நீங்க என்ன பண்ணணும் என்னப்பா இந்த இடத்துல எங்க உங்க மான் குடிங்க சரி வாய்ப்பு கொடுத்தவங்க தெரியும் ஒரே ஒரு தடவை சரி ஒரு தடவை அறிவு இருக்கு ஒவ்வொரு தடவை அறிவு இருக்கு அறிவு அவிச்சுட்டு புத்திய ஒத்தி வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் நான் கேக்குறேன் மான்குட்டி இல்லை என்று ஒரே தடவை வாய்ப்பு கொடுத்தா இருந்தாத்தானே வாய்ப்பு கொடுக்க முடியும் எங்க இல்ல இல்லாமல் பரவாயில்ல அழியாமல் புரியாது இல்லாமல் வலிக்கும் ஏன் வலிக்காது நம்ம பேசக்கூடிய வார்த்தையே நம்மளுக்கு வலிக்கும் வில்லம்பு செல்லவும் பட்டதாமே மானு இல்ல வேலை அதிகமாக மணி எத்தனை 5 கொலை சரி வேலை இருக்கு போயிட்டு வாப்பா தாங்க முடியாது நீங்க ஒரே ஒரு வார்த்தை என்ன உங்க மண்ணே உங்க மண்ணே என்ன காருங்க அப்படி ஒரு காரம் சொல்றது தலையில உங்க இருந்தாருங்க இல்ல கேக்குறேன் என் கால கரகமா உன்ட வந்து நான் காரம்னு சொல்றது காலையில இல்ல ஒருமை பன்மைன்னு சொல்லுவாங்க படிச்சிருக்கீங்களா தாரை அப்படின்னா ஒருமை சரி பன்மை அப்படின்னா எல்லாரும் தாளம் அப்படின்னு சேர்த்து முடிக்கிறது சரி அப்ப இந்த இடத்துல இப்ப காவல் இருக்கு அப்படின்னா முதல் காவல் அன்னை 2வது காவல்ல என் தோழி 3வது காவல்ல பறந்து இருந்து இப்ப நான் மட்டும் தான் காவல் இருக்கு அப்ப ஒருமை நான் மட்டும் தான் இருக்கு தாளம் அப்படின்னா எத்தனை பேர் இருக்கோம் இந்த தாளம் சொல்றதுக்கு சரி நான் என்ன சொல்றேன் கிளம்பு மாநில போயிட்டு வா நான் அப்படின்னு சொன்னா உதவி விட்டுவாங்க நாம் என்று சொல்லாத உதவி நாம் என்று சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லலாம் இந்த இடத்துல சொல்ல நல்லாவா இருக்கும் எப்ப எங்க பேசணுமோ அந்த அப்படித்தான் நிலத்தை காக்கணும் வேலை பயிரை காக்கணும் இந்த பருப்பா ஓரடி உள்ளது என்ன ஓரடி உள்ளது என்னது மரம் செடிகொடி ஈரடி உள்ளது புழுப்பூச்சி 3 அடி உள்ளது நீர்வாழ் பிராணிகள் 4 அடி உள்ளது பறவை 5 அடி உள்ளது மிருகங்கள் 6வது அறிவு மனிதர்களுக்கு எதுக்கு பகுத்தறிவு படிச்சிருக்காங்க பகுத்தறிவு எதுக்கு அதுதாங்க பகுத்து ஆராயக்கூடியது பகுத்தறிவு என்ன சிற்றறிவு நுண்ணறிவு கேளறிவு பகுத்தறிவுன்னு சொல்லக்கூடிய எதை பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும் சரியா எதை சாப்பிடணுமோ அதை மட்டும்தான் சாப்பிடணும் எல்லாத்தையும் பேசுறதெல்லாம் பேசாதான் இருக்காங்க அது என்ன சொல்றேன் என்ன சொல்றேன் என்னன்னா இந்த கூல மேல ஏறி கோழி பிடிக்க தெரியாது இவனுக்கு அதடா கோழியா நினைக்காம பாருங்க இவனுக்கு கூல மேல ஏறி இவனுக்கு கோழியை பிடிக்க தெரியாதான் இவன் போய் வாழ மேல ஏறி வைகுண்டத்தை பார்க்க போனேன்டா அப்படின்ற மாதிரி கருப்பச கூடாது சரியா நான் என்ன சொல்றேன் மாடு இல்லைங்க ஏன் தெரியல அதெல்லாம் நல்லா பேசுவாரு என்ன இப்ப பேசுவாரா சரி பேச அதனால என்ன சொல்றேன்னா வேடுவர் கூட்டிட்டு அனுப்பியா பல்ல இழுச்சுக்கிட்டே தாயாகப்பட்டது கை காட்டது பல்ல இழுச்சுக்கிட்டு பேசாங்க பல்ல இழுச்சுக்கிட்டு Oh
வண்டியே என்ன என்ன அழகு என்ன அதுதான் என்னடா என்னதான் எல்லாமே என்ன என்னதான் என்னதான் வேணும் அதுதான் என்னதான் பண்ணிட்டு இருக்க 5 மணி வந்தா இமிஷம் நீங்க கொடுத்தீங்க மணி வந்தா இமிஷம் போய் அட நீ கொடுத்தீங்கன்னா வண்டியே நீ வம்பு பண்ண இல்லாதம்மா புள்ளியே நீ என்னுடைய இல்லாதம்மா வண்டியே நீ வம்பு பண்ண இல்லாதம்மா புள்ளியே நீ என்னுடைய இல்லாதம்மா வண்டியே நீ வம்பு பண்ண இல்லாதம்மா தண்ணியை ஊத்துங்க கூட பிறந்த தம்பி சொல்ல சந்தோஷப்பட கருத்து கொள்கிறேன். மான் இருக்கா? மான் இருக்கு அண்ணே, மான் இருக்கானே இருக்கு. மான் எங்க இருக்கு? விடிய விடிய பாத்துக்கிட்டு இருக்கா. என் பக்கத்துல விடிய விடிய பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? இங்கதான் இருக்கா? மான் இங்கதான் இருக்கு. மான் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். ஆனா கொடுக்க முடியாதுல்ல, கொடுக்க முடியாது. மான் இருக்கு, கொடுக்க வேண்டிய மான் தூக்கிடுறீங்க. அப்ப நான் அப்படியே அது நீங்க மாலை பிடிக்கிறதா அது நீங்க பிடிக்க போறீங்க? 2 பேரும் கேட்ட. ஆக மானுக்கெல்லாம் இருக்கு, மானுக்குதான் இருக்கு. இந்த மானு வேணும்னா ஒரு சின்ன விஷயம். படிச்சிருக்கியாப்பா? படிச்சிருக்கியா? சின்ன விஷயம் ஒரு சிறிய விஷயம். ஆமாங்க, 1 வரியா இல்ல 2 வரியா என்ன வரியா? நான் என்ன வேணாலும் கேட்கிறேன். கூலி பண்ணி டைம் ஆயிடுச்சாப்பா? போயிட்டாப்பா தம்பி, டைம் ஆயிடுச்சா? வீட்டுக்கு கிளம்பு, மணி ஆயிடுச்சா? வேற ஆச்சு பிடிக்கணும், வீட்டுக்கு கிளம்பு. நீயே பிடிக்கணுன்ற போதுன்ற அளவுக்கு பிடிச்சிட்டாரு. அவசரப்படாது, அவசரப்பட நான் பிடிச்சா நல்லா இருக்கும். மான பத்தி தெரியும், வேட்டையை பத்தி தெரியும். நான் காவலுக்கு வந்திருக்கேன். சரி, நீங்க எங்க வந்திருக்கீங்க? நான் வேட்டைக்கு வந்திருக்கேன். நான் பருவமடின்னு மங்கை. சரி, சரியா? நான் பருவமுடைய வேட்டைக்காரன். பருவமடைய வேட்டைக்காரன். பருவமுடைய பருவமடைந்த என்னுடைய பருவமடைந்த மாலை. நான் கேட்கிறேன் ராதே, ஒரு சின்ன கேள்வி. மாநில இருக்கு, நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த பதில் வேணும். அதை கேட்கிறேன். மாலை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? தெரியும். வேட்டையை பத்தி தெரியும். அவர் வேடுவர் என்ன பொருள் கையில வந்துடணும்? வில்லு அப்பா அம்பரத்தினை கொண்டு வரணும். ஆமா, சிவன் ஒரு வில்லு வச்சிருந்தாங்க, அது பேர் என்ன? சிவபிராகம். மன்மத ஒரு வில்லு வச்சிருந்தாங்க, கரும்பு. மகாவிஷ்ணு ஒரு வில்லு வச்சிருந்தாங்க,
ஊர்ல வச்சிருந்தோம். கோதண்டம். சரி. ஆக, மாடு எத்தனை வகையான மாடு? மாடு வந்து 32 வகையான மாடு. சரி, அங்க இருக்கட்டும். இப்ப 32 வகையான மாடு. சரி. வேட்டையோட தத்துவம் என்ன, தர்மம் என்ன? ஒண்ணு கொண்டு வா, இல்லை கொண்டு வா சொல்லிருக்காங்க. சரி, வேட்டை எத்தனை வகையான வேட்டை? 50 வேட்டை இருக்கு. 50 வேட்டை. என்னென்ன வேட்டை? ஆழ்ந்த மண்டலம், மகாமண்டலம், பிரத்யேகம், வைத்தியம் சொல்லக்கூடியது. இப்படிதான் சொல்றீங்க. ஆமா. இன்னொரு விஷயங்க, ஒரு பெண்ணு பருவம் அடைஞ்சா 5 நாள். சரிங்களா? பருவம் அடைஞ்சா 5 நாள். ஆஹா. அதே பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் 10 நாள். அதே பெண்ணு பிள்ளை குட்டி பெற்றா 6 நாள். அதுக்கு என்ன சொல்லணும்? வாங்க வரல. ஒரு பெண் 5 நாள். என்ன 5 நாள் தெரியுங்களா? என்னப்பா? பருவம் அடையலாம். பருவம் அடைஞ்ச உடனே வெக்கம், நாணம், அஞ்சு. இங்க வரல அந்த அந்த லட்சணங்கள் அப்படி ஆண்களை பார்க்கின்ற பொழுது ஆமா நான் ரொம்ப அன்பே அஞ்சுமான், மெல்லா சீட்டு பேசுவான், கிட்ட வந்தால் இஞ்சுமான், என்ன பார்த்த உடனே எழுமான், என் வாழ்க்கைக்கு எட்டுவான். அப்ப அஞ்சு பார்த்தீங்களா? என்னைய மாதிரி அஞ்சு. என்னைய மாதிரி இல்லை. அப்ப அச்சத்தோட நம்ம ஆண்களை பார்க்கின்ற பொழுது ரொம்ப கோபம் எப்படி தெரியுமா போகிறேன்? அப்படி அஞ்சு போறாங்க, அப்படியே அசைஞ்சு போகிறான். அப்ப ஒரு பெண் வந்து ரிதுவாகி வயசு வந்துட்டான். அஞ்சம். அப்ப அச்சத்தோட அஞ்சு போவான். அது போனா அதுக்கு அடுத்த நாள் கிடையாது. அதே பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் 10 நாள். 10 நாள். என்ன 10 நாள்? திருமணம் ஆயிடுச்சு. யாரு 10 நாள்? யாரு இருக்க ஆளுகளை பத்துறத? அந்த கைகளை பற்றினார். என்ன கைய? யாருடைய கையை பற்றினார்? கணவரை கை பற்றினார். கணவனுடைய கையை பற்றி அக்னி யாகத்துல சுத்தி வந்தா சுற்றி வருவது. ஆமா. அதே பெண்ணு பிள்ளை குட்டி பெற்றா 6 நாள் தாங்க. அது 6 நாள்னா இவங்க பிள்ளை குட்டி வயிற்றுல இருக்கும்போது 10 மாதம் சுமக்கும் போது பண்ற கஷ்டம் என்ன தெரியுமா? இந்த பெற்ற தாய் அந்த 2 பெண்கள் கருவறைகளை சுமந்து அந்த தாயாகப்பட்டவர் என்ன கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணாகப்பட்டவர் நடந்து வழியெல்லாம் பிடிச்சு அப்படி எட்டும் போது முடிக்கும் போது சந்தோஷத்துல இருந்து அந்த குழந்தை பிறந்த பிறகு ஆகா மனம் மாறினா. நான் தலைமை அடைஞ்சு விட்டேன். தாய்ங்க பூர்வ உலகம் மேலே நீ எதுவும் பேசாது. என்ன எது பேச முடியும்? ஆக ஒரு பெண்ணு பருவம் அடைஞ்சு 5 நாள்ல நாள் கணக்கு கிடையாது. ஆமா, ஆண்களை பார்க்கின்ற போது 5 நடக்கிறது. அதே போல ஒரு அதே பெண்ணை திருமணம் செய்யறவன் தான் 10 நாளுக்கு நாள் கணக்கு கிடையாது. கைப்பற்றினான். அதே பெண்ணை பிள்ளை குட்டி பார்த்தா 6 நாள்ல நாள் கணக்கு கிடையாது. மனம் மாறினா தலைமை அடைஞ்சு விட்டு. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம், ஒரு கை தட்டி நம்ம போய் கை தட்டி. மான பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? வேட்டையை பத்தி தெரியுமா? சொன்னது என்ன? மாத பத்தி தெரியும், வேட்டையை பத்தி தெரியும், எல்லாமே தெரியும். அசலம் தெரிஞ்ச உனக்கு ஈஸி தெரியும். ஈஸி தெரிஞ்ச உங்களுக்கு ஏத்து பேசக்கூடாது. சரியா? மாத பத்தி தெரியும், வேட்டையை பத்தி தெரியும். மாத கூடிய அங்க லட்சணம் அடையாளத்தை சொல்லுங்க பார்க்கலாம். அங்க லட்சணம் அடையாளங்க சொல்லுங்க. பேரின்பத்தோட எப்படி சொல்றீங்களா? இப்ப இந்த அப்படிங்களா? ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னங்க பேரின்பம்? நீங்க கேட்டீங்களா? சிற்றின்பம் ஏங்க சிற்றின்பம் அப்படின்னா காமக்கலம். பேரின்பம் பண்றது பக்தி கடை. பக்தி அவங்க சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல போறோம்? என்ன கேட்டீங்கன்னா செய் வழிபாடு. பக்தி நீங்க பக்தியோடு எப்படி அடையாளம் சொல்றீங்க பார்ப்போம். விளையாடும்
அண்ணா கூப்பிடுவா நான் கேட்கிறது மாறுங்க அண்ணா முல்லைக்கார் பாட்டு பாடவா பேசவா பாடல் சொல்லவா பாடிக்காரை போல பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா மறந்து செல்லவா பாட்டு பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா மறந்து செல்லவா பாடவா பாட்டு பேசவா பாடம் சொல்லவா மறந்து அதான் அண்ணான்னு உங்களுக்கு அம்மா என்ன பாத்தீங்களா எதுன்னு நான் பார்க்கல நீங்க புத்தாக்க மாட்டாங்க அவர் வந்து அம்மா மாதிரி நான் வந்து அப்பா மாதிரி ஒரு என்னன்னு தெரியல நாம வந்தாரா சத்தியம் பண்ணாரு சபதம் பண்ணாரு கழகத்தை உண்டு பண்ணாரு முருகனுக்கு வள்ளிக்கு திருப்பத்தி நடுவில் சத்தியம் சத்தியம் விட்டு சபதம் போட்டு போனாரு அதுக்கு தள்ளிட்டு போயிட்டாரு அதுக்கு மாதச்சரி
அதுக்கு தக்கான நீ சும்மாவா விட்ட அடி ஆட்ட புரிஞ்சு விட்டு ஓடிட்டேன் என்னன்னு நீங்க ஏதோ ஒரு எதிர்ப்படையாலும் நினைக்கிறோமா மனம் படித்து உன்னை இணைப்பதற்கு மனம் படித்து உன்னை இணைப்பதற்கு நான் வடிவெடுத்தே உன்னை மனப்பதற்கு நாதா மாமா மாமா பள்ளி மாமா பள்ளி உலக மக்கள் நாட்டு மக்கள் தெய்வான வண்டி வண்டி தெய்வயானி வண்டி அப்படின்னு ஒருபோதும் கேட்க மாட்டேன் தெய்வயானி வண்டி என்பதை தவிர்த்து இன்று முதல் உலக மக்கள் வரும் வள்ளி தேவான போற்றும்படி வரம் கிடைக்க வேண்டும். ஏன்னா இரண்டாவதாக நான் இருப்பினும் தரத்திலாவது முதலிட வேண்டும். தாரம் இரண்டாக இருந்தாலும் என்னுடைய தரமாகப்பட்டது எப்பொழுதுமே முதலிடமாகவே கிடைக்க வேண்டும். முருகா கிடைக்குமா? அப்படியாகட்டும். வள்ளி தெய்வானி என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர்பெற்ற விளைவாக என்ற வரத்தை அளிக்கிறேன். முருகா நல்லபடியா வண்டி முருகனு கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்கிய இந்த ஊர்ல இன்னே முதலில் முடிச்சுட்டு நாடு கழிக்க வேணும், நல்லமழை பெய்ய வேணும், நாடு கழிக்க வேணும், நல்லமழை பெய்ய வேணும், ஊரு சேமிக்க வேணும், ஞான தகுதி ஊராயெல்லாம் ஆள வேணும், கூட்டு பெருக வேணும், ஞான தகுதி ஊராயெல்லாம் ஆள வேணும். சுடர் வந்து பாலாறு இந்த உலகே ஸ்ரீராம ரூபமுலகே ராஜனுடனே ஸ்ரீராம ரூபமுடனே நித்திய மங்களம் சுவாமிகள் நாமம் வாழ்க வாழ்க. இது நாளவரை இந்த நாடகத்தை கண்டுபிடித்து சிறப்பித்த நாடக கலை ரசிகப்பெரு குடிமக்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம். அற்புதமாக விடிவரை ஒளிவழி அமைத்துக் கொடுத்த பவித்ரா ஆடியோஸ் உரிமையாளர்களுக்கும் அவர்களோடு செயல்படுத்த ஆபரேட்டர்களுக்கும் வணக்கம். அது மட்டுமல்லாமல் அலங்காநல்லூரிலிருந்து இப்பொருள் வந்து யூடியூப் சேனலை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் பாச உறவுகள் இருவருக்கும் நெஞ்ச நிறைந்த நன்றிகள் வாழ்த்துக்களும். அது மட்டுமல்லாமல் இங்கு ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்புற இந்த நாடகத்திற்கு ஒத்துழைப்பு ஊர் பொதுமக்கள் அத்தனைக்கும் நன்றி கலந்த வணக்கம்.